வணக்கம் நண்பர்களே, இன்கம் டேக்ஸ் படித்ததில் சில அப்டேட் கொடுத்துருக்காங்க. இன்கம் டேக்ஸ் டிடக்ஷனை எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். அப்புறம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இன்கம் டேக்ஸ் ப்ரொஜெக்ஷன் ரிப்போர்ட்டை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இன்கம் டேக்ஸ் ப்ரொஜெக்ஷன் ரிப்போர்ட்டை எங்கே டவுன்லோட் பண்ணலாம்னா இன்சியேட்டர் லாகின் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் இ சர்வீஸ், அதில் ஃபினான்ஸ், அதில் பேரோல், அதில் ரிப்போர்ட்ஸ், அதில் இன்கம் டேக்ஸ் ப்ரொஜெக்ஷன் ரிப்போர்ட் அதுக்கு நேராக இருக்கிற ஆக்ஷன் பட்டனை கிளிக் பண்ணி மந்தில் February 2026 செலக்ட் பண்ணிவிட்டு தென் பில் குரூப்பை செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்புறம் சப்மிட் கொடுத்துருங்க. மானிட்டரி எக்யூட் ஸ்டேட்டஸ் கம்ப்ளீட் ஆனதும் வியூ அவுட்புட்டை கிளிக் பண்ணி இன்கம் டேக்ஸ் ப்ரொஜெக்ஷன் ரிப்போர்ட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இன்கம் டேக்ஸ் ப்ரொஜெக்ஷன் ரிப்போர்ட் டவுன்லோட் பண்ணியாச்சு. அப்புறம் நாம் எம்ப்ளாய்க்கு ப்ரிப்பேர் பண்ண இன்கம் டேக்ஸ் கால்குலேஷன் ஷீட்டில் இருக்கிற கிராஸ் சேலரியும் இன்கம் டேக்ஸ் ப்ரொஜெக்ஷன் ரிப்போர்ட்டில் இருக்கிற கிராஸ் சேலரியும் மேட்ச் ஆகாமல் இருக்கலாம். சில ரீசன்னால் மேட்ச் ஆகாமல் இருக்கலாம். அதெல்லாம் நாம் செக் பண்ணணும். அந்த எம்ப்ளாய்க்கு பில் ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அது டிராஃப்ட்ஸில் இருக்கலாம், இல்லைன்னா அரியல் பில் ஏதாவது விடுபட்டிருக்கலாம், இல்லைன்னா சரண்டர் பில் ஆடாயிருக்கலாம், இல்லைன்னா விடுபட்டிருக்கலாம். இப்போ நம்மளோட இன்கம் டேக்ஸ் கால்குலேஷன் ஷீட் சரியாக இருக்குது, ஆனால் இன்கம் டேக்ஸ் ப்ரொஜெக்ஷன் ரிப்போர்ட் தப்பாக இருந்தால் நம்ம இன்கம் டேக்ஸ் ப்ரொஜெக்ஷன் ரிப்போர்ட்டை மாற்ற முடியும். இதை மாற்றுறதுனால இன்கம் டேக்ஸ் டிடக்ஷனும் மாற்ற முடியும். அதுக்கு நாம் என்ன பண்ணணும்னா இன்சியேட்டர் லாகின் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் எம்ப்ளாயி செல்ஃப் சர்வீஸ், அதில் இன்கம் டேக்ஸ் டிக்ளரேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அதில் ஐடி டிக்ளரேஷன் எம்ப்ளாயி பென்ஷனர்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணுனா எம்ப்ளாயி டீட்டெயில் ஓப்பன் ஆகும். எந்த எம்ப்ளாய்க்கு சேஞ்ச் பண்ணணுமோ அந்த எம்ப்ளாய்க்கு நேமுக்கு பக்கத்தில் இருக்கிற சர்ச் பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த எம்ப்ளாயி நியூ டேக்ஸ் ரெஜியூமில் தான் இன்கம் டேக்ஸ் டிக்ளேர் பண்ணியிருக்காரு. நம்மளால் ஒரு எம்ப்ளாய்க்கு ஓல்டு ரெஜியூமில் இருந்து நியூ ரெஜியூமுக்கோ அல்லது நியூ ரெஜியூமில் இருந்து ஓல்டு ரெஜியூமுக்கோ மாற்றுறதுக்கு ஆப்ஷன் இல்லை. நீங்கள் மாற்றணும்னு நினச்சா நெக்ஸ்ட்டு ஃபினான்ஷியல் இயரில் மார்ச் மந்தில் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் ஓல்டு ரெஜியூம் நியூ ரெஜியூம் ஏதாவது செலக்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காகவே நியூ ரெஜியூம் எடுத்துக்கும். ஸோ சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சா மார்ச் மந்த்துக்குள்ளே சேஞ்ச் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ண முடியாது. இப்போ டிக்ளேர் சேவிங்ஸ் அண்டு அதர் இன்கம் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இன்கம் டேக்ஸ் டிக்ளரேஷனுக்கு கீழே அதர் இன்கம் அப்படின்னு ஒரு லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணுனா 6 பாக்ஸஸ் ஓப்பன் ஆகும். இப்போ எம்ப்ளாயோட இன்கம் டேக்ஸ் ப்ரொஜெக்ஷன் ரிப்போர்ட்டில் வந்திருக்க இன்கம் டேக்ஸ் அமௌண்ட்டும் நாம் போட்டிருக்க கால்குலேஷன் ஷீட்டில் இருக்கிற அமௌண்ட்டை விட கம்மியாக இருந்தால் அதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், எம்ப்ளாயோட கிராஸ் அமௌண்ட்டு 14 லட்சம் இன்கம் டேக்ஸ் ப்ரொஜெக்ஷன் ரிப்போர்ட்டில் இருக்குது. ஆனால் அவரோட இன்கம் கிராஸ் சேலரி அமௌண்ட் 14,50,000. இப்போ இந்த எம்ப்ளாய்க்கு நாம் 50,000 சரி பண்ணணும். அதை எங்கே பண்ணலான்னா அதர் சோர்ஸ் ஆஃப் இன்கம் அப்படிங்கிற பாக்ஸில் 50,000 டைப் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துருங்க. அப்புறம் பேரோல் ரிசல்ட்டில் மார்க் பார் ரீகால்குலேஷன் கொடுத்தா இன்கம் டேக்ஸ் டிடக்ஷன் சேஞ்ச் ஆகிடும். இப்போ எம்ப்ளாய்க்கு இன்கம் டேக்ஸ் ப்ரொஜெக்ஷன் ரிப்போர்ட்டில் ஃபார் எக்ஸாம்பிள் இன்கம் டேக்ஸ் 14,50,000 இருக்குது, ஆனால் அவரோட டோட்டல் இன்கம் 14 லட்சம் தான் அப்படின்னா நாம் அவரோட இன்கம்மை சரி பண்ண அதர் சோர்ஸ் ஆஃப் இன்கம் அதில் -50,000 அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துருங்க. அப்புறம் பேரோல் ரிசல்ட்டில் போய் மார்க் பார் ரீகால்குலேஷன் கொடுத்துருங்க. அவருக்கான ஐடி டிடக்ஷன் சேஞ்ச் ஆகிடும். இப்போ நம்ம ஒரு எம்ப்ளாய்க்கு ஐடி டிடக்ஷனை மொத்தமாக நிறுத்தணும்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஏற்கனவே அவரோட லாஸ்ட்டு மந்த்து வரைக்கும் 4,000 அதிகமாக ஐடி பிடிச்சாச்சு. இப்போ நாம் டிடிஎஸ் பெய்டு அப்படிங்கிற பாக்ஸில் அதை விட கொஞ்சம் கூடுதலாக, அதாவது 5,500 அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துருங்க. அப்புறம் பேரோலில் ரிசல்ட்டில் மார்க் பார் ரீகால்குலேஷன் கொடுத்துருங்க. ஐடி டிடக்ஷன் மொத்தமாக ஸ்டாப் ஆகிடும். இப்போ இந்த எம்ப்ளாயி ஃபைல் பண்ணும்போது எக்ஸஸாக கட்டின ஐடியை ரீஃபண்ட் வாங்கிக்கலாம். அவ்வளோதான் நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.